தென்னாட்டுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காகத்திரள்வாய் போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று மகா சிவராத்திரி புண்ணிய நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆந்திரா ஸ்ரீ காளஹஸ்தி ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத காலத்தீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 3ஆம் நாள். இன்று மாலை 5:50 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று இரவு 8:36 வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:33 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். காரியங்கள்லாம் நினைச்சபடி நல்லபடியாக நடக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நண்பர்களை மீட் பண்ணுவீங்க. சில பேர் சுபகாரியங்களில் பங்கு பெற வாய்ப்பு கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை அல்லது டிஸ்கஷன்ஸ் நல்லபடியாக போகும். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா HR, அட்மினிஸ்ட்ரேஷன், கிளரிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க, ப்ராக்யூமெண்ட், லாஜிஸ்டிக் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. புது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. லா சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, லீகல் ப்ராசஸிங் லாயராக இருக்கிறவங்க, அதே மாதிரி லா ஸ்டூடெண்ட்ஸ், சட்டத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். மிதுன ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கு. மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும் நாள். மனசுல சில குழப்பங்கள் இருக்கும். இப்படி பண்ணியிருக்கலாம்னா, இல்லை இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மனசுல ஓடும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடும், கவனமாக இருக்கணும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. பழைய விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்களே உட்காந்து பேசி அது சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், அதே மாதிரி ப்ராக்யூமெண்ட், லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கன்சல்டிங் ஃபார்ம் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, சந்தோஷமான நாள். வீட்டில் ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும்.
கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், தமிழ் நாதசுர இசைக்கலைஞர்கள், ஜெண்டை மேள கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், பஞ்சவாத்திய கலைஞர்கள், கைலாய வாத்திய கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மாணவர்கள் நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்ம ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபம் வரணும்னா வரலாம், அது எல்லார் மேலேயும் காட்டக்கூடாது. தேர் ஷுட் பி அ ரீசன், இல்லைன்னா அந்த கோபத்துக்கு வேல்யூ இருக்காது. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஃபார்மசிஸ்டாக, லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. சாப்பாடு, உணவு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரோ சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி அன்பர்களே, முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நாள். அது உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம். ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு செஞ்சுருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்துப்பீங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி சமாளிச்சிருவீங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றவர்கள், டெலிகாம், பிபிஓ, கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த கோயிலுக்கு போனால் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு மனசு சொல்லும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. ப்ரொஃபைல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. பில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, மனசில் சில குழப்பங்கள் வந்து போகும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நல்ல சான்ஸை விட்டமே அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் ஓடும். ரொம்ப ஓவராக குழம்பிடாதீங்க. தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே அமைதியான நாளாக இருக்கும். காதலர்களுக்கிடையே அற்புதமான நாளாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வாகனத்தை மாற்றுறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கௌரி அம்மன் வழிபாடு. கௌரி அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைவான நாள். ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு சில பேருக்கு திடீர் இடமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லதுக்கே, நன்மைக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு போங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் உங்களோட ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் சில ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். தன்னம்பிக்கையை வளரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். இந்த கட்சியில் வந்துட்டோம், கட்சியில் நல்ல ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. அதே மாதிரி சில பேருக்கு நடக்கும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக 100% நடக்கும் இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
சரபேஸ்வரர் வழிபாடு. ஓம் சாலுவேசாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சரப பிரஜோதயாத்ங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து, ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா துணிக்கடை, ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க, அதே மாதிரி டை சம்பந்தமான ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்கள், லெதர் சம்பந்தமான, காலனி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும். கலைஞர்களுக்கிடையே இருந்த பிரச்சனை குறையும். வீடு, இடம், நிலமனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு புரோகிரஸை, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதை வழிபாடு. சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்த விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். ஏதாவது ஒரு விரயம் சுப செலவா மாத்திக்கங்க. சுபகாரியங்களில் பங்கு பெறுவீங்க. சிவராத்திரி நாள் இந்த கோவிலில் போய் சிவனை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கணும் மனசு சொல்லும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ், ஹோட்டல், ரிசார்ட், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க, டீ ஷாப், ஜூஸ் ஷாப், காஃபி ஷாப் வைத்திருப்பவர்கள், ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெஸ், டிஃபன் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. மனசுல சில குழப்பங்கள் வரும். அப்பப்ப ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாதீங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். வீட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராவா ரூம் போடுறது, இல்லை மேலே ஒரு ஃப்ளோர் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். பாசிட்டிவா இருப்பீங்க. இதை நான் பண்ணினா எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு ஜெயம், ஒரு வெற்றி தரக்கூடிய நாளா இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு புது வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கங்க. கலைஞர்கள், தமிழ் இசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், தவில் நாதசுர கலைஞர்கள், பஞ்சவாத்திய கலைஞர்கள், கைலாய வாத்திய கலைஞர்கள், ஜெண்டை மேள கலைஞர்கள், பறை இசை கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு உண்டு. பெண்களை பொறுத்தவரை நிலத்தை சாதிப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் நட்புகளால் சில நன்மைகள் கிடைக்கும் நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணுபவர்கள், மீடியேட்டராக, புரோக்கராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கோம், வேறொரு வீட்டுக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கும் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்பாடி வழிபடுங்க. அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற அஷ்டகத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீன ராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் நம்ம பண்ணி முடிக்கிற மட்டும் வெளியே சொல்லவே கூடாது. டோன்ட் டிஸ்க்ளோஸ் டு எனிபடி. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, பெட்ரோலியம், கெமிக்கல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
பிஸ்னஸை பொறுத்தவரையில் எல்பிஜி கேஸ், சிஎன்ஜி, பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வண்டி வாகனங்களால் சில செலவுகள் வரும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இல்லை புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.